இதோ நான் வாசல் படியிலே நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த யுத்தங்கள் மத்தியிலே நாம் ஒன்றை மாத்திரம் வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் வாசல் படியிலே நிற்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் வாசல் படியிலே நிற்கிறார். நம்முடைய வேதனைகளை நீக்கும்படியாய் வாசல் படியிலே நிற்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் வாசல் அண்டையிலே நின்று தட்டுகிறார். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய தேசத்தின் கதறுதல்கள் அத்தனை நீக்கும்படியாய் அவர் வாசல் படியிலே நிற்கிறார். அந்த வாசல் படியிலே நிற்கிற நம்முடைய ஆண்டவரை கூப்பிடக்கூடிய, அழைக்கக்கூடிய அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரமாய் கொடுக்கப்படுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ எட்டாலும் உனக்கு எட்ட முடியாத பெரிய காரியங்களை, நீ சந்திக்க முடியாத பெரிய அதிசயங்களை நான் செய்வேன் என்று வாசல் படியிலே நிற்கிற அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் வாசல் படியிலே என்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு வாசற்படியிலே நிற்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சி உன்னுடைய தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எந்தெந்த தேசத்திலே நீங்கள் குடியிருக்கிறீர்களோ, எந்தெந்த பட்டணத்திலே குடியிருக்கிறீர்களோ, எந்த கிராமங்களிலே நீங்கள் குடியிருக்கிறீர்களோ, அந்த கிராமத்தை குறித்து, அந்த பட்டணத்தை குறித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவோம். நன்மையான வார்த்தைகளை பேசுவோம். நன்மையான தரிசனங்களை காண்போம். நம்முடைய தேசம் எப்படியாய் மாற வேண்டும் என்று நம்முடைய இருதயத்திலே வாஞ்சிப்போம். நம்முடைய பட்டணம், நம்முடைய ஜனங்கள் எப்படியாய் மாற வேண்டும் என்று நாம் நம்முடைய இருதயத்திலே வாஞ்சிப்போம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உண்மையிலே உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையிலே காணப்படும் என்று சொன்னுகிறார். இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ஆனாலும் என்று சொல்லி சவால் விடுகிற ஆண்டவர் அல்லவா? அதே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் நான் உண்மையிலே உதிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய மகிமை உண்மையிலே காணப்படும் என்று சொல்லுகிறார். உன்னிடத்திலே ஜாதிகள் வருவார்கள் என்று சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்மத்திலே கடந்து வருவார்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கடற்கரை மண்டலத்தினையான ஜனம் உன்பக்கமாய் திரும்பும் என்று சொல்லுகிறார் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடற்கரை மணலை உன்னால் எண்ண முடியுமா? ஆபிரகாமை பார்த்து அன்றைக்கு ஆண்டவர் கேட்டார், வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியுமா? ஆபிரகாமே எண்ணிப்பார். கடற்கரை மணலை காட்டி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், அதை உன்னால் எண்ண முடியுமா? எண்ணிப்பார். அதே ஆண்டவர் ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், கடற்கரை மணலத்தினையான ஜனம் உன் பக்கமாய் திரும்பும், தேவன் பக்கமாய் திரும்பும். நீ எண்ண முடியாத திரளான கூட்டம் இயேசுவின் பக்கமாய் திரும்பும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய மகிமையை ஜனங்கள் காண்பார்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இருக்கிற பட்டணம், நீ இருக்கிற கிராமம், நீ இருக்கிறதான தெரு, நீ இருக்கிறதான வீடு தேவனுடைய மகிமையை உன் மூலமாய் காணும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது தான் நினைத்ததை செய்து முடித்து திரும்பி வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தேசத்தை குறித்த ஒரு வைராக்கியம் எழும்பட்டும். உங்களுடைய தேசத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் எழும்பட்டும். உங்களுடைய தேசத்தை குறித்த நம்பிக்கை உருவாகட்டும். நோவாவினுடைய காலத்திலே தேவன் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிறதற்காக அவர் துக்கப்பட்டது உண்மை, அவர் வேதனைப்பட்டது உண்மை, அவர் மனஸ்தாபப்பட்டது உண்மை. ஆனால் பிரியமானவர்களே, அந்த நோவா ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாயிருந்தான். நோவாவின் மேலே கர்த்தருக்கு கிருபை உண்டானது. நோவாவின் மேலே தேவனுடைய தயவு உண்டானது. நோவாவின் மேலே தேவனுடைய கிருபை உண்டானது. அப்பொழுது நோவாவினுடைய பலி தேவனுடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் நிமித்தமாய் பிரியமானவர்களே, நோவாவின் மேலே தயவும் கிருபையும் உண்டானது மாத்திரமல்ல, தேவன் நோவாவை ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருக பண்ணினார். அந்த நோவாவினுடைய சந்ததியிலே இருந்துதான் ஆபிரகாமுடைய சந்ததி உண்டானது. அந்த சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் உலகம் முழுவதிலும் மாறினது. பிரியமானவர்களே, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும், உன்னுடைய பட்டணத்தின், உன்னுடைய தேசத்தின் வாழ்விலும் தேவன் வேதனைப்படுகிற சூழ்நிலைகள் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய நோவாவாக
தேவனுடைய ஆபிரகாமாக நீ எழுந்து பிரகாசிப்பாயானால், நீ எழுந்து ஆண்டவரே என்னுடைய தேசத்தை ஆசீர்வதியும், என்னுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்பதை நான் காண்கிறேன், என்னுடைய தேசம் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி, தேவனுடைய மனுஷனே நீயும் நானும் நம்முடைய வாயினாலே விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமானால் நிச்சயமாவே நம்முடைய அழகான தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தேசங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் தேசங்களாய் மாறும். நம்முடைய தேசத்தின் ஜாதிகள், ஜனங்கள், இனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். தேசங்கள் தேவனாலே சந்திக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேசங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேசங்கள் தேவனுடைய மகிமையை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தின் வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போவது கிடையாது. எங்களுடைய தேசத்தை நோக்கி போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வந்ததற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய தேசத்திலே இருந்த ஆசீர்வாதங்கள் அத்தனை பெரிதாயிருந்தது. அதே ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு பெருகித்தான் இருக்கிறதை ஒழிய குறைந்து போகவே இல்லை. ஆகவேதான் நம்முடைய தேசத்தை குறித்து நாங்கள் மிகவும் வைராக்கியத்தோடு சந்தோஷத்தோடு காணப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய தேசம் பரதீசு என்று சொல்லி ஜனங்களாலே அழைக்கப்பட்ட அழகான தேசம். ஆகவே நிச்சயமாகவே அந்த பரதீசிலே இளைப்பாறுதல் கர்த்தர் கட்டளையிட்டது போல நம்முடைய தேசத்திலும் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறும்படியாய் தேவன் கட்டளையிடுகிறார். நம்முடைய தேசத்துக்கு ஜனங்கள் உல்லாச பிரயாணிகளாய் வருவதற்கு காரணம் என்ன? நம்முடைய தேசம் இளைப்பாறும் தேசம் அல்லவா? நம்முடைய தேசத்துக்கு ஜனங்கள் வருவதற்கு காரணம் தேசத்திலே வந்து தங்களுடைய வேலைகளை முடித்து, தங்களுடைய நாட்களை முடித்து சில நாட்கள் அமைதியாக உல்லாசமாக இளைப்பாறும்படியாக அல்லவா வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை இளைப்பாற பண்ணுகிற தேசம் அல்லவா நம்முடைய தேசம். ஆகவே பிரியமானவர்களே, அது ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். நம்முடைய தேசத்திலே கானான் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். மீன்வளங்கள், நிலவளங்கள், நீர்வளங்கள், நம்முடைய தேசத்திலே எண்ணில்லா வளங்களால் தேவன் நிறைத்திருக்கிறார். நம்முடைய தேசம் ஜனங்களுக்குள்ளே ஒரு பூரிப்பை உண்டாக்குகிற தேசம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே 62ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் வேதம் சொல்லுகிறது, நீ என்னுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய். ஏசாயா 62ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் நம்முடைய தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது அது அலங்காரமான கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். நம்முடைய தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கையிலே இருக்கிற ஜனங்கள், நாம் தேவனுடைய கையிலே இருக்கிற அலங்காரமான கிரீடங்கள். தேவனுடைய கையிலே ஒரு அலங்காரமான கிரீடம் இருக்குமேனால் அந்த தேவன் ராஜாதி ராஜாவாகி அந்த தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்திலே ராஜமுடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே ராஜமுடியாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் அதோடு கூட விடவில்லை. நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணாதே, நீ கைவிடப்பட்டவள் என்று நினையாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். கடந்த நாட்களிலே பல இளம் விதவைகளை உருவாக்கின நம்முடைய தேசம், பல கைவிடப்பட்டவர்களை உருவாக்கினது நம்முடைய தேசம், பல அநாதைகளை பெற்றெடுத்தது நம்முடைய தேசம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நம்முடைய தேசத்திலே பாழாய் கிடந்த பட்டணங்கள் குடியேற்றுவிக்கப்படுகிறது. நம்முடைய தேசத்திலே பாழாய் போனதான தெருக்கள்
புதிதாய் கட்டப்படுகிறது. நம்முடைய தேசத்திலே பாழாய் கிடந்த கிராமங்களை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதமான கிராமங்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். முந்தின மகிமையை பார்க்கிலும், முந்தின கிராமங்களின் ஆசீர்வாதங்களை பார்க்கிலும், இனி வரப்போற நாட்களிலே எங்களுடைய கிராமங்கள் எழுந்து பிரகாசிக்கிற காலம் கடந்து வந்திருக்கிறது. நம்முடைய கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற காலம் சீக்கிரமாய் கடந்து வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கிராமங்களை ஆண்டவர் எழும்ப பண்ணுகிற தேவன். தேவராலே நீ எழும்புவாயானால் உன்னுடைய கிராமம் எழும்பும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது போல நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நம்முடைய தேசத்திலே எழுந்து நிற்போமானால் நம்முடைய தேசம் எழுந்து பிரகாசிக்கும், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய கிராமங்கள் எழும்பும், நம்முடைய கிராமங்கள் வாழ்க்கைப்படும். கிராமங்களை பட்டணங்களாகவும், பட்டணங்களை நகரங்களாகவும், மாநகரங்களாகவும், ஆசீர்வாதமான தேசமாகவும் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே பாழாய் போனதான பகுதிகள் கட்டப்பட வேணுமா? அந்த இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளிடுவாராக. Father, I commit this island, Sri Lanka, into your mighty hands. Let this land know that you are the God, loving and gracious. Heal my land and bless it, so that it might prosper. In Jesus' name, amen. Sri Lanka, namdavanike. Sri Lanka, namrajanike. namdavanike. போற்றி துதித்து நாம் பாடுவோம், தேசத்தை நாம் சுதந்தரிப்போம், ஜெயவீரராய் எழுந்திடுவோம், என்றென்று மார்ப்பரிப்போம், நம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்ரீலங்கா நம் தேவனுக்கே, ஸ்ரீலங்கா நம் ராஜனுக்கே, ஸ்ரீலங்கா நம் தேவனுக்கே, ஸ்ரீலங்கா நம் ராஜனுக்கே. தொடர்பு கொள்ள கிழக்கிழங்கை சுவிசேஷ பணி இலக்கம் 27 விமான நிலைய வீதி, ஊரணி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. தொலைபேசி எண் 009452222280. இணையதளம் www.go-cell.com. மின்னஞ்சல் rs_gugan@yahoo.com. Our contact East Lanka Evangelical Mission, number 27, Airport Road, Urani, Bachiklo, Sri Lanka. Telephone 009465222800. Web www.go-spell.com. Email rs_gugan@yahoo.com. இலங்கையின் கிறிஸ்தவ தொலைக்காட்சி வரலாற்றில் புத்தம் புதிய பல்சுவை நிகழ்ச்சி சுவிசேஷத்தின் ஓசை ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும்